Hi students, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஆர்டிக்கிள் A and D. A and D இந்த ஆர்டிக்கிளை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. பாருங்கள் இந்த ஸ்லைடை and. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது and. Use and if the word starts with the sound of A, E, I, O, U. அதாவது and அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம எந்தெந்த வார்த்தைக்கு முன்னாடிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா AEIOU இதை வந்து நம்ம வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வவல் சவுண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து இந்த and அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். an orange, an apple, an egg, an ice cream, an umbrella, an hour. ஆர் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம் இல்லையா. an hour அப்படின்னா ஒரு மணி நேரம். இந்த ஆரை வந்து நம்ம ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடைய ப்ரொனன்சியேஷன் ஆர். OUR அந்த ஆரில் தான் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் நம்ம ஆரம்பிக்கணும். ஹெச்சில் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ஹெச் வந்து சைலண்ட். அதனால் இந்த ஹெச் சைலண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ஓவில் ஆரம்பிக்கிறதுனால ஓ சவுண்டு ஓவுடைய சவுண்டிங் வந்து ஆன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆல ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு முன்னாடி நம்ம வந்து an அப்படின்ற ஆர்டிக்கிளை போடுவோம். ஆனால் AEIOU அப்படின்ற இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆனை போடணும்னு சொன்னோம் இல்லையா. பாருங்கள் இந்த ஆரஞ்சு அது வந்து ஓவில் ஆரம்பிக்குது. அடுத்தது பாருங்கள் ஆப்பிள் ஏல ஆரம்பிக்குது. அடுத்தது எக்கு ஈல ஆரம்பிக்குது. ஐஸ்கிரீம் ஐல ஆரம்பிக்குது. அம்ப்ரெல்லா யூல ஆரம்பிக்குது இல்லையா. AEIOU அப்படின்ற இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம வந்து an அப்படின்னு போடணும். இது வந்து சிங்குலரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆனை யூஸ் பண்ண முடியும். அந்த நவுன் அந்த பெயர் வந்து சிங்குலரில் இருக்கணும். அடுத்தது அது வந்து AEIOUவில் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து an அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை போடலாம். ஆனால் இந்த ஆர் அப்படின்றதுக்கு நம்ம ஏன் ஆன் போட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்பெல்லிங் வந்து ஹெச்சில் ஆரம்பித்தாலும் அதோடைய சவுண்ட் வந்து ஆல தான் ஆரம்பிக்குது இல்லையா. ஹெச் வந்து சைலண்ட். அதனால் நம்ம அதுக்கு வந்து ஆன் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இதை நீங்கள் நல்லா கவனமாக புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள் ஏ. இந்த ஏ அப்படின்ற ஆர்டிக்கிளை எங்கே யூஸ் பண்ணலாம். யூஸ் இஃப் த வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த சவுண்ட் ஆஃப் எனி அதர் சவுண்ட். அதாவது இந்த AEIOU தவிர மீதி எந்த சவுண்டில் ஒரு வார்த்தை ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடி அது சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படின்ற அதாவது இந்த ஏ அப்படின்ற ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணணும். கவனமாக வச்சுக்கோங்க. AEIOU அப்படின்ற லெட்டரில் அந்த வார்த்தை ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து அது சிங்குலராக இருந்தால் ஆன் போடணும். அதுவே அந்த வார்த்தை வந்து AEIOU தவிர மீதி லெட்டரில் ஆரம்பிக்குது அது சிங்குலராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஏ போடணும். இதுதான் ஆர்டிக்கிளோடைய பேசிக் ரூல். பாருங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் a basket, a jug, a hen, a tree, a uniform அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏன் நம்ம வந்து ஏ போட்டோம் ஆனால் இந்த வார்த்தை வந்து யூவில் ஆரம்பிக்குது இல்லையா. AEIOU அப்படின்ற இந்த யூ லெட்டரில் இந்த வார்த்தை யூனிஃபார்ம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்கிறோம் ஆன் போடாமல். ஏன் ஆன் போடாமல் நம்ம வந்து ஏ போட்டோம். ஏன் அப்படின்னா இந்த யூ அப்படின்ற இந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது இல்லையா. யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம். இந்த YU அப்படின்ற சவுண்டில் தான் அதை வந்து நம்ம உச்சரிக்கிறோம். ஊன்னு சொல்கிறது கிடையாது. இந்த யூ வந்து ய அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ய சவுண்டு யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் நம்ம வந்து ஏ போடுறோம் அதுக்கு முன்னாடி. இதே மாதிரி தான் சில வார்த்தைகள் வந்து யூவில் ஆரம்பிக்கும். அதோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ஊ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த ய அப்படின்றதுல ஆரம்பிப்போம் நம்ம. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஏ அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை நம்ம போடணும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சில எக்ஸாம்பிள் பாருங்கள். a water bottle, a yellow car, a brown box, a green pen. இது எல்லாமே வந்து சிங்குலரில் இருக்குது. அடுத்து இது வந்து AEIOU தவிர மீதி லெட்டர்ஸில் ஆரம்பிக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். do not use the with countries or states. அடுத்தது த அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. அந்த தவை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தனி லெசனாக நம்ம போடலாம். ஆனால் நம்ம இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணும்போது
கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி நம்ம தவை போடக்கூடாது. அடுத்தது ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. நாடுகளுக்கு முன்னாடியும் மாநிலத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து த அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. ஐ லிவ் இன் த இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது தப்பு. நம்ம சொல்லக்கூடாது. இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம தவை யூஸ் பண்ணக்கூடாது. ஐ லிவ் இன் இந்தியா, ஐ லிவ் இன் கனடா, ஐ லிவ் இன் பாகிஸ்தான், ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கா, இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர ஐ லிவ் இன் தி இந்தியா, ஐ லிவ் இன் தி பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்கள், டு நாட் யூஸ் த வித் திங்ஸ் இன் ஜென்ரல். அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய திங்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து த அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ லைக்ஸ் த பர்கர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பர்கர் அப்படின்றது வந்து ஒரு திங் இல்லையா, இந்த திங்குக்கு முன்னாடி நம்ம த அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அது தப்பு. ஹீ லைக்ஸ் பர்கர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், ஹீ லைக்ஸ் த பர்கர் ஃப்ரம் 100s ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது சரி. ஏன் இது சரி அப்படின்னா, 100s ஹெரிட்டேஜில் இருக்கிற அந்த பர்கர் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து அந்த பர்கரை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம். ஜென்ரலாக நம்ம சொல்லலை. அந்த பர்கரை எந்த கடையில் விற்கிற அந்த பர்கர் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுனால இந்த பர்கருக்கு முன்னாடி நம்ம த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக ஒரு பொருளுக்கு முன்னாடி நம்ம வந்து தவை யூஸ் பண்ண மாட்டோம். பொதுவாக சொல்லக்கூடிய பெயருக்கு முன்னாடி த வராது. ஆனால் அந்த பெயரை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தவை போடணும். இது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். எங்கெங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. இந்த சென்டென்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். ஹீ ஹேஸ் டேஷ் அங்கிள் ஹூ லிவ்ஸ் இன் கனடா. ஐ ஹாவ் டேஷ் ஐடியா. டேஷ் லைட் க்ரீன் ஜீன்ஸ் ஐ பாட் எஸ்டர்டே ஆர் டூ ஸ்மால். ஷீ ஹேஸ் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஜாப். மை நியூ ஆஃபீஸ் ஹேஸ் டேஷ் விண்டோ. எந்த இடத்துல ஏ வரும், எந்த இடத்துல ஆன் வரும், எந்த இடத்துல த வரும்? யோசிங்க. ஆன்சரை கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.